அஞ்சுமுகம் தோன்றின் ஆறுமுகம் தோன்றும் வெஞ்சமரில் அஞ்சேல் என வேல் தோன்றும் நெஞ்சில் ஒருகால் நினைக்கின் இருகாலும் தோன்றும் முருகா என்று ஓதுவார். ஓம் சரவண பவ. நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு மகாதன யோகம் யாருக்கு செயல்படும் என்ற தலைப்பில் ஒரு சிறு பதிவு. மகாதன யோகம் அப்படின்னா என்னங்கன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஜாதகரின் தன வரவு, பொருளாதார நிலை, எந்த அளவு வருமானம் உள்ளவராக இருப்பார், எத்தனை காலம் சம்பாதிப்பார் என்பது போன்ற நிலைகளை அறிய உதவும் ஒரு துணை அமைப்பு தான் இந்த யோகம். யோகம்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா சேர்க்கைன்னு பொருள். நம்மளுடைய வேத ஜோதிடத்தில் நிறைய யோகங்கள் இருக்குது. தர்ம கர்மாதிபதி யோகம் இருக்குது, கஜகேசரி யோகம், அதாவது எதிரியை வெல்லும் அமைப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து குருமங்கள யோகம் இருக்குது, சந்திரமங்கள யோகம் இருக்குது அப்படின்னு பல யோகங்கள் நம்மளுடைய வேதிக் அஸ்ட்ராலஜியில் இருக்குது. இன்றைக்கி நம்ம பார்க்குறது மகாதன யோகம் என்ற ஒரு சிறப்பான யோகத்தன்மையை பார்க்கலாம். இந்த யோகம் உள்ளவர்கள் மட்டுமே அதிக வருமானம் உடையவராக இருப்பார்களா என்றால் இல்லை. அதற்கு மற்ற அமைப்பும் காரணமாக இருக்கும். ஜோதிடத்தில் ஒரு வரி பதில் மட்டுமே எங்குமே கிடையாது. அனைத்து பாவகங்களையும் ஆய்வு செய்து மட்டுமே ஒரு முடிவுக்கு வர முடியும் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். ஆனால் பார்த்திங்கன்னா பெரிய கோடீஸ்வரர்கள் ஜாதகத்தெல்லாம் இந்த மகாதன யோக அமைப்பு இருக்குது என்பதை மறுக்க முடியாது. சரிங்களா? ஓகே, இப்போ விஷயத்துக்கு வருவோம். ஒரு ஜாதகத்தில் லக்னத்திற்கு 2ஆம் அதிபதி, அதாவது தன அதிபதி மற்றும் லாபத்தை கொடுக்கும் 11ஆம் அதிபதி மற்றும் பாக்கியத்தை கொடுக்கும் 9ஆம் அதிபதி என்ற இந்த மூவரும், அதாவது 2, 9, 11 கனெக்ட். இந்த 2ஆம் அதிபதி, 9ஆம் அதிபதி, 11ஆம் அதிபதி இந்த மூவரும் தங்களுக்குள் தொடர்பு கொண்டு அப்படிங்கிற வார்த்தையில் இந்த பல அர்த்தம் இருக்குது. அதாவது ஒரு பாவகத்தில் அவங்க சேர்ந்து இருக்கலாம், அல்லது பரிவர்த்தனை அமைப்பில் இருக்கலாம், அல்லது ஒருவர் பார்த்து கொள்ளலாம். இந்த திருக்பலம் அமைப்பு இருக்கு இல்லையா, அதன் மூலயமா ஒருவர் பார்த்து கொள்ளலாம் என்ற இந்த அமைப்பில் இருக்குது. மேலும் பார்த்திங்கன்னா தனகாரகன் குரு கெடாமல் இருக்கணும் ஒரு ஜாதகத்தில். முக்கியமான அமைப்பு. ஒளி கிரகங்கள் குரு சுக்கிரன்லாம் ஒரு ஜாதகத்தில் கெடாமல் இருந்தாலே ஒரு பெரிய பாக்கியம் நம்மளுக்கு. சரிங்களா? அடுத்து பார்த்திங்கன்னா அந்தந்த தனிப்பட்ட ஜாதகத்தில் தான் நம்ம இதை நம்ம சிறுதூக்கி பார்த்து அறிய முடியும். ஓகேங்களா? இப்போ இந்த 2, 9, 11 என்ற கிரக சேர்க்கைகள் பங்கமற்று இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பங்கமற்று இருக்கணும் என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ராகுவுடன் இணைந்து இருந்தாலோ, அஸ்தமனம் ஆகாமல் இருந்தாலோ, அல்லது நீச்சம் என்ற தன்மையில் இல்லாமல் இருந்தாலோ இருக்கணும். அப்படி தான் அப்படி இருந்தால் பங்கமற்று அப்படி இல்லாமல் இருந்தால் பங்கமற்று இருக்குது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா, நம்ம இதில் கொடுத்துருக்க நான் பார்த்திங்கன்னா உதாரண ஜாதகத்தில் மேஷ லக்னம் போட்டிருக்கேன் இல்லைங்களா. இந்த மேஷ லக்னத்தில் 2ஆம் பாவகம் பார்த்திங்கன்னா தன பாவகம். இதுக்கு அதிபதி சுக்கிரன் இதில் போட்டிருக்கேன் இல்லையா. அடுத்து 9ஆம் பாவகாதிபதி குரு. அடுத்து 11ஆம் பாவகாதிபதி பார்த்திங்கன்னா சனின் அப்படிங்கிற அமைப்பில் வருவார். இந்த தன அதிபதி பார்த்திங்கன்னா நமக்கு தனத்தை கொடுக்கும் ஆதிபத்தியம் கொண்டவர். எந்த ஒரு லக்னத்துக்கும் பார்த்திங்கன்னா 2ஆம் பாவகம் தன பாவகம். இது நான் அதாவது மேஷ லக்னம் போட்டிருக்கேன். நீங்கள் எந்த லக்னம் போட்டுக்கலாம், கன்னி லக்னம் போட்டுக்கலாம், விருச்சிக லக்னம் போட்டுக்கலாம். அந்த லக்னத்துக்கு 2ஆம் பாவகம் தன பாவகம். அந்த அதிபதி தனத்தை கொடுக்கும் ஆதிபத்தியம் கொண்டவர் இந்த ஜாதகருக்கு. ஓகேங்களா? அடுத்து பார்த்திங்கன்னா லக்னத்துக்கு 11ஆம் பாவகம், அதாவது தன பாவகம். தனம் எப்படி வருதோ அதை பெருக்கி லாபத்தை தரக்கூடிய அமைப்பில் பார்த்திங்கன்னா இருப்பவர் இந்த லக்னத்துக்கு 11ஆம் அதிபதியான லாபாதிபதி. இந்த இருவரும் கொடுக்கும் தனத்தை, அதாவது ஒரு ஜாதகருக்கு தனாதிபதியும் லாபாதிபதியும் கொடுக்கும் தனத்தை அனுபவிக்கும் விதமாக 9ஆம் அதிபதி இருக்கணும். 9ஆம் அதிபதி ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் பார்த்திங்கன்னா இந்த இருவரும் கொடுக்கும் தனத்தை ஒரு ஜாதகர் அனுபவிக்க முடியும் என்பது மிக மிக முக்கியம். அதாவது இந்த 2, 9, 11 இந்த 3 அதிபதிகள் கெடாமல் இருந்தாலே ஜாதகர் கொடுத்து வைத்தவர் என்று சொல்லலாம். மேலும் பார்த்திங்கன்னா இந்த லக்னத்துக்கு 9ஆம் பாவகம் இருக்கு இல்லையா, பாக்கியஸ்தானம். இந்த அதிபதி ரொம்ப முக்கியம் ஒரு ஜாதகத்தில். 1, 5, 9 என்ற இது 3 தான் பார்த்திங்கன்னா ஒரு திரிகோணம் சொல்லுவாங்க. திரிகோணம்னு அது ஒரு தூண் மாதிரி ஒரு ஜாதகத்துக்கு. பெருங்கோணம் என்று சொல்லப்படுகிற அந்த 9ஆம் அதிபதி பாக்கியாதிபதி மிக மிக முக்கியம் ஒருவருடைய ஜாதகத்தில். சிலருக்கு பார்த்திங்கன்னா நிறைய பணம் இருக்கும், சொத்து இருக்கும், எல்லாமே வீடு வாகனம் காரு எல்லாமே இருக்கும். ஆனால் அதை சரியான வகையில் அவர் அனுபவிக்க முடியாது.
ஏன்னா அவருக்கு பாக்கியாதிபதி கிரகம் இல்லை பாக்கியஸ்தானம் வந்து கெட்டிருக்கும். அவர் ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா அப்படி தான் இருக்கும். நிறைய சாப்பாடு இருக்கும், ஸ்வீட் இருக்கும், அறுசுவை விருந்து இருக்கும். ஆனால் பார்த்திங்கன்னா அவரால் சாப்பிட முடியாது, உடம்புல நோய் இருக்கும். சரிங்களா? அதுமாரி தன்மையெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த பாக்கியாதிபதி வந்து பாக்கியஸ்தானம் கெட்டு அந்த பாக்கியாதிபதி கெட்டிருந்தால் மட்டுமே இப்படியான தன்மைகள்லாம் சிலருக்கு இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா சரிங்க, எனக்கு வந்து 2, 9, 11 வந்து சரியாக இருக்குது, இருந்தும் எனக்கு வந்து சரியான வருமானம் இல்லை, வேலை இல்லை அப்படின்னு ஒருத்தவங்க வந்து சொன்னாங்கன்னா, அவர்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த கிரகத்தோட தசை வராது. ஒன்று 2ஆம் அதிபதி திசையோ இல்லை வந்து 9ஆம் அதிபதி திசையோ இல்லை 11ஆம் அதிபதி திசையோ வந்து அந்த காலகட்டங்களில் வராது. அது ஒரு முக்கியமான காரணம். எல்லாத்துக்கும் முக்கியமான பார்த்திங்கன்னா லக்னாதிபதி, அதாவது ஒரு லக்னாதிபதியும் லக்னாதிபதியும் மிக மிக முக்கியம் ஒரு ஜாதகத்திற்கு. அது எப்படி நீங்கள் நீங்கள் வந்து எடுத்துக்கணுன்னா, இப்போ வந்து உங்கள்கிட்ட ஒரு இந்த 3 பேரும் வந்து ஒரு பண மூட்டை வந்து கொடுக்குறாங்க. ஒரு 3 பண மூட்டைகளை உங்களுக்கு கொடுக்குறாங்க. அதை வந்து லக்னாதிபதியாக நீங்கள் வந்து அதை நீங்கள் எடுத்துகிட்டு போகிறதுக்கு உங்கள் உடம்புல தெம்பு இருக்கணும் இல்லையா, வலு இருக்கணும் இல்லையா, அதுதான் சொல்கிறது இந்த லக்னாதிபதி உள்ள வலு. இதிலே நீங்கள் ராகு இருந்து செவ்வாயோட ராகு சேர்ந்து இருந்து ஒரு மாதிரி இந்த செவ்வாய் வந்து 8 வேறு எங்கேயாவது இதில் மறைவு ஸ்தானங்கள் இருந்து கூட ராகு இருந்து சேர்ந்து லக்னத்தில் ராகு இருந்து ஒரு மாதிரி கெட்டு இருந்துச்சுன்னா, அந்தமாரி உள்ள தன்மைகளில் அந்த ஜாதகர் இந்த 3 கிரகங்களும் தரும் நற்பலனை அனுபவிக்க முடியாது. அதனால் லக்னாதிபதி வலு வந்து எந்த ஒரு யோகத்துக்கும் மிக மிக முக்கியம் என்பதை புரிஞ்சுக்கோங்க. இந்த மகாதன யோகம் பார்த்திங்கன்னா, இப்போ வந்து இதில் மேஷ லக்னம் போட்டிருக்கேன். இதில் அதாவது குரு வந்து இங்கே இருக்கலாம், சுக்கிரன் வந்து உச்சமாக இருக்கலாம், இருவரும் பரிவர்த்தனை அமைப்பில் இருக்கலாம், அது வந்து அப்படியும் இருக்கலாம். இல்லை இங்கே பார்த்திங்கன்னா சுக்கிரனும் சனி இருக்கலாம், இங்கே சிம்மத்திலிருந்து குரு 5ஆம் பார்வையாக பார்க்கலாம். அப்படின்று பல அமைப்புகள் இருக்குது. ஏன்னா ஒவ்வொரு கிரகங்களுக்கும் ஒவ்வொரு பார்வை அமைப்புகள் இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு தனிப்பட்ட ஜாதகத்தை நம்ம பார்த்து பலன் அறிய முடியும் இந்த மகாதன யோகத்துக்கு. மேலும் இந்த மகாதன யோகம் பார்த்திங்கன்னா மிக ஒரு சிறப்பான அமைப்பு. மகாதன யோகம் இருக்கிறவங்க கண்டிப்பாக ஒரு ஃபைனான்சியல் லெவலில் வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல நிலைமை இருக்காங்க. அது வந்து அந்த 3 கிரகங்களும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு லக்னத்துக்கும் 3 கிரகங்கள் இருக்கு இல்லையா, 2, 9, 11 பார்த்திங்கன்னா அது 3 கிரகங்களும் பார்த்திங்கன்னா பங்கம் இல்லாமல் இருக்குது. அது எவ்வளவு பங்கம் அடைந்திருக்கோ அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய வருமானத்தின் அளவு குறையும். எப்படின்னா ஒரு 50 கோடி சம்பாதிக்கிறாருன்னா ஒரு குரு வந்து பாதிக்கப்பட்டிருக்கார் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு 20 கோடி இது சம்பாதிப்பார். அதேமாரி நீங்கள் எடுத்துக்கணும். அதாவது 2, 9, 11 இந்த 3 கிரகங்களில் எது வந்து பாதிப்பாக இருக்கோ அந்த கிரகங்கள் சார்ந்த காரகத்துவம் சார்ந்த அந்த தன்மை வந்து அந்த ஜாதகர் கிடைக்காது. சரிங்களா? அதனால் பங்கம் மட்டும் இருந்தால் நிறைய சம்பாதிப்பதாகவும், பங்கம் அதாவது சுத்தமாக நன்றாக இல்லை என்றால் பார்த்திங்கன்னா அந்த பங்கம் உள்ள அளவை பொறுத்து அவருடைய ஜாதகருடைய வருமான தன்மை இருக்கும் என்பதை நாம் புரிஞ்சுக்கலாம். அதுபோன்று நீங்கள் ஒவ்வொரு லக்னத்திற்கும் உங்களுடைய ஜாதக அமைப்பை பார்த்து நீங்கள் புரிஞ்சுக்கலாம். இப்போ நான் மேஷ லக்னம் போட்டிருக்கேன் இல்லையா, இதுக்கு 2ஆம் அதிபதி சுக்கிரன் வந்து தன அதிபதியாக வருவார். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த ரிஷப லக்னத்துக்கு புதன் வந்து தனாதிபதியாக வருவார். அதுமாரி ஒவ்வொரு லக்னத்துக்கும் நீங்கள் அந்த 2, 9, 11 பாவங்களை நீங்கள் பார்த்து புரிஞ்சுக்கலாம். இது மீண்டும் வேறொரு பதிவில் சந்திப்போம். வணக்கம் நண்பர்களே.